நம்ம சியான் விக்ரமுடைய வீரதீர சூரன் பார்ட் 2 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து சியான் விக்ரமுடைய பெரிய ஃபேனு. தூள் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது கூட்டத்தில் அடி வாங்கிட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவமான ஒரு ஃபேன் பாய் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படமும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்க போகுது. ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த அசுரன், விடுதலை, ஒரு வேறு லெவலில் வடச்சென்னை இந்த மாதிரி ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் இருக்கக்கூடிய காஸ்டிங்ஸ் இந்த படத்தை அதுதான் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஜே சூர்யா அவர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அந்த நம்ம இதில் பண்ணியிருப்பார் பாருங்க, மாநாட்டில் அந்த போலீஸ் மாதிரி ஒரு லுக்கில் வராரு. அருணகிரி ஐபிஎஸ்னு வேறு லெவலில் தலைவனோட இது செம்மையாக இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் பிச்சு எடுக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், தெலுங்கு ஆக்டரு, புதுப்பேட்டையில் கூட ஒரு அரசியல்வாதியாக வந்திருப்பார். ஸோ கழுத்தில் வந்து அப்படி நரம்பில் அப்படி அறுத்துப்பார் பாருங்க தனுஷ் படத்தில். ஸோ அவரு கூட சரியான, அவரும் ஒரு அரசியல்வாதியாக வராரு. அவரும் செம்மையாக நடிக்கக்கூடியவர். இதெல்லாம் தாண்டி ரமேஷ் இந்திரான்னு ஒரு கன்னட ஆக்டரு, கண்டிப்பாக அந்த மனுஷன் இந்த படத்தில் பேசப்படுவார். ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய கன்னட படத்தில் வில்லனான ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சரியான, அவரெலாம் வந்து ஒரு ராயலான ஒரு லுக்கு மாதிரி வருவார். அப்படி வந்துட்டு அப்படி பார்க்குறது அப்படியே வந்து வில்லத்தனத்தை காமிச்சிட்டு போயிடுவார். சப்த சாகர்தாச்சியில் 7 கடல் தாண்டி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரமேஷ் இந்திரா அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் வந்து இந்த படத்தை ஒரு பெரிய ப்ளஸ். இதை தாண்டி மலையாளம் ஆக்டர் வந்து இருக்கிறாரு. அவர் பேர் வந்து சுராஜ். அவர் வந்து இருக்கிறாரு. அவரும் படமும் வந்து நான் நிறைய பார்த்ததில்ல. பட் அவருடைய சில சீன்ஸை சில படங்கள்லாம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங்கும் வந்து வெறித்தனமாக இருக்கும். மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து காமெடியும் பண்ணியிருக்காரு. காமெடி கொடுத்தாலும் காமெடி பண்ணுவார். அதே மாதிரி சீரியஸான ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், பெஸ்ட்டு நிறைய அவார்டு வாங்கின ஒரு ஆக்டர். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி துஷாரா விஜயன் இருக்காங்க, நம்ம சார்பட்டா பரம்பரை காளியம்மாள். ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, ஃபயராக நடிக்கக்கூடியவங்க. அவங்க நம்ம ராயன்லையும் பார்த்துருப்போம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு காஸ்டிங்கு வெறித்தனமாக இருக்குது. இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ட்ரெய்லர்லேயே சியானோட என்ட்ரி அப்படிங்கிறது மாசாக வேறு லெவலில். இதை தாண்டா நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து போயிட்டு அவரை கொண்டாடுறதுக்கு மறந்துடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சியான் விக்ரம்லாம் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவின் ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை சல்மான் கான் மாதிரி உடம்பேற்றிக்கிட்டு ஃபைட்டு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆமீர் கான் மாதிரி கேரக்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு நம்ம கொடுக்குற அந்த வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதை வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணும். அருண்குமார் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் இப்போ இருக்கிற காலகட்டங்களில். அவருடைய படம் பண்ணையாரும் பத்மினியாக இருக்கட்டும், அப்புறம் சேதுபதி ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படம், அதுவும் சூப்பர் படம். அப்புறம் சித்தா, இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு சித்தா வந்து அவர் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கே ப்ரூவ் பண்ண ஒரு இயக்குனர். இப்போ வீரதீர சூரன் ஃபேன் பாய் சம்பவம் என்னென்ன பண்ணாங்களோ, ரஜினி சாருக்கு வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும், லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சார் அவர்களுக்கும் இது மாதிரி என்னென்னலாம் சம்பவம் பண்ணாங்களோ, நம்ம அட்லி சார் விஜய் சாருக்கு பண்ணது, அப்புறம் நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ குட் பேட் அக்லின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்கள், வெறித்தனமான ஒரு இது சம்பவம். ஸோ அது மாதிரி ஒரு சம்பவமாக இது வந்து இருக்க போகுது. இந்த வீரதீர சூரன் ஒரு பியோர் பக்கா ஃபேன் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவமாக தான் இருக்கும். இதில் வந்து என்னடா அது வீரதீர சூரன் பார்ட் 2, நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். இப்போ எனக்கே வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம பசங்கிட்டலாம் போய் கூட்டா, மச்சான் வாடா வீரதீர சூரன் பார்ட் 2 போல, நான் இன்னும் பார்ட் 1 பார்க்கல, நான் வரல அப்படின்வான். பார்ட் 1 இல்லைடா, இது தாண்டா பார்ட் 2, பார்ட் 1 இனிமேல் தாண்டா ப்ரீக்வலாக வரும் அப்படின்னா, சரி இல்லை பரவாயில்ல, நான் பார்ட் 1 வந்து டவுன்லோட் பண்ணி டெலகிராமில் பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்வான். இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படிங்கிறது, விடுதலை பார்த்தோமா, விடுதலை பார்ட் 1 வந்துதா, ஆனால் அதுக்கு முன்னாடி வாத்தியார் என்னவாக இருந்தார், வாத்தியாருக்கு நடந்தது என்ன, இது மாதிரியான விஷயங்கள் விடுதலை பார்ட் 2 காமிச்சாங்களா, அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நடக்க போகிற இந்த விஷயம்லாம். இந்த படத்தோட இன்னொன்று வந்து பார்ட் 1 ப்ரீக்வலாக இன்னொன்று வரும். ஸோ அது ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல. ஸோ அது வந்து வரும்போது பாருங்கள். ஸோ இந்த பார்ட் 2 இது வந்து முதல்ல வந்து பார்ட் 2 காமிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பார்ட் 1 வரும். ஸோ இந்த வீரதீர சூரன் சியானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. தங்கலானில் அவ்வளோ ஒரு கஷ்டம். தங்கலான்லாம் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரால் பண்ண முடியும், நம்ம கமல்ஹாசன் உலகநாயகனால் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கேரக்டரு. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் அவ்வளோ வருத்தி வந்து
நடிப்பாங்க, பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. சூர்யா சார் பண்ணுவார், விஜய் சேதுபதி சார் பண்ணுவார், நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் சியான் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன உலக நாயகன் தான் அவர். ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சியான். அப்பா நடிப்புனா அவர் தான், அப்படி ஒரு நடிப்பு வந்து நடிப்பார். ஸோ தயவு செய்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு படத்தில் லாஜிக் மிஸ் ஆகுது. நம்மளோட மாஸ் ஹீரோ, நம்மளோட ஃபேவரட் ஹீரோ படம் பார்க்கும்போது அந்த லாஜிக்கு, அந்த இது இது இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம புதைச்சிருவோம். விக்ரம் சூர்யா படம் வரும்போது, தனுஷ் படம்லாம் வரும்போது தான் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு லாஜிக் வந்து மிஸ்டேக்கன்ஸ் இருக்குது, இதில் வந்து சினிமாட்டோகிராஃபியில் இது இருக்குது, பெரிய இது மாதிரி பேசுறது. ஸோ அது வந்து வேண்டாம், கொண்டாடணும். படம் வந்து தரமாக இருக்கும். தலைவனோட படம். சியானுடைய ஃபேன்ஸு ரொம்ப நாள் கழிச்சு, சியான் மட்டும் இல்லை, தமிழ்நாடே சியானை வந்து கொண்டாட போகுது. அந்தளவுக்கு விக்ரம் சார் ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. செம்ம படமாக இது அமைய போகுது. அப்புறம் நம்மளுடைய நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருந்தார், இது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ரூரலில் நடக்கக்கூடிய ஒரு மார்டின் ஸ்கார்சஸ் படம் அப்படிங்கிற மாதிரி. மிஷ்கின் சார் சொல்லுவார் பாருங்கள், 7 சாமுராய், அகிரா குரோசேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஸோ அவருடைய படங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி ஒரு கதை இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து இந்த வீரதீர சூரன் எடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், சியானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் தேடி தரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீரதீர சூரனுக்கு வந்து வெயிட்டிங். அண்ட் இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.